இது தொண்டர்களின் பேரியக்கம். இதை ஒருபோதும் அழிக்க முடியாது. என்னை அழித்து விட்டால் இந்த கழகத்தை அழித்து விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். அட பைத்தியக்காரர்களா! இந்த ராமச்சந்திரனை அழித்து விட்டால் அதிமுகவை அழிக்க முடியாது. இன்னும் 100 தோல்வி ஏற்பட்டாலும் எடப்பாடி மேல நம்பிக்கை இருக்குன்னு அப்பப்போ தீர்மானத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காரு ஒழிய கட்சியை பலப்படுத்துவதற்கான எந்த முன்னெடுப்பும் இல்லை, முயற்சியும் இல்லை என்பதுதான் வேதனையான விஷயமாக பொதுவெளிகளில் பார்க்கப்படுது. இது யாருடைய குடும்ப பாரம்பரிய சொத்து இல்லை, அதிமுக 2 கோடி தொண்டர்களின் சொத்து. ஒரு இருதுருவ அரசியலை கடைபிடித்த திமுகவோடு கைகோர்க்க கூட எப்படி இவருக்கு மனம் வந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ விமர்சனங்கள் இருக்கு. 25 எம்எல்ஏக்கள் தரப்பட பேசின சர்மம் மற்றவர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நோக்கம். இந்த தேர்தலில் நம்மால முடியல. தாவேக அது செய்திருக்கு. மெய்வர மாற்றம் வரும். இன்றைய நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரைகருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. அஇஅதிமுகல என்னதான் நடக்குது சார்? அவங்களோட எதிர்காலம் எப்படிதான் இருக்க போகுது? மறைந்த நம்ம முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவங்களா இருக்கட்டும் சரி, முறைந்த நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க தொடங்கி இந்த கட்சி வந்துட்டு இவங்களுக்கு மறைவுகளுக்கு பிறகு சரியான ஒரு வலிமையான தலைமை இல்லாததா இதுக்கு காரணமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை பொறுப்பை, அதாவது பொதுச்செயலாளர் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி ஏற்றது முதல் ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை, பெரும் தோல்வியை அதிமுக சந்திச்சு வருது. நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்த கழகத்தை தொடங்கிய 1972 அக்டோபர் மாதம் புரட்சி திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கினாரு. ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அந்த அரசியல் கட்சியை தொடங்கினார். இது தொண்டர்களின் பேரியக்கம். இதை ஒருபோதும் அழிக்க முடியாது. தன்னுடைய முதல் தேர்தலில் அவர் பிரச்சார பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது என்னை அழித்து விட்டால் இந்த கழகத்தை அழித்து விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். அட பைத்தியக்காரர்களா! இந்த ராமச்சந்திரனை அழித்து விட்டால் அதிமுகவை அழிக்க முடியாது. அது 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும். அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த கொடி பட்டொலி வீசி பறக்கும் அப்படின்னு பேசினார். அதே நேரத்துல புரட்சி திரு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்ற செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது என்னுடைய காலத்திற்கு பிறகும், என் மறைவுக்கு பிறகும் 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே அதிமுக இருக்கும் என்றார். ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக 53, 54 ஆண்டுகளிலேயே அதிமுகவை படுபாதாளத்து குழிக்கு தள்ளிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அவருடைய அந்த தான் தோன்றித்தனமான செயல், சர்வாதிகார போக்கு தான் இதற்கு அடிப்படை காரணம். இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிற எல்லா சூழலுக்கும் முழு முதற் பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான் என்பதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. தொடர் தோல்விகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த இருபெரும் தலைவர்கள் எப்படி கட்சியை நடத்தினாங்கன்னா, கருத்து மாறுபாடுகள், மனமாச்சரியங்கள் கொண்டு யாராவது மூத்த முன்னோடிகள் தலைவர்கள் பிரிந்து சென்றால் அவர்களை மீண்டும் அழைத்து அரவணைத்து கட்சியில கொண்டு வந்து சேர்த்து கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போனார். அதே நேரத்துல செல்வி ஜெயலலிதா அவர்களுமே தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு அவ்வப்போது 4 அணி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக என்று பலரும் முன்னணியினர் பிரிந்து சென்று செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக மிக கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்ட போதும் காலப்போக்கில் அவங்களையும் அழைத்து அரவணைத்து இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அவரும் அழைத்து சென்றார். 7 முறை அதிமுக ஆட்சி கட்சி. தமிழகத்துல 31, 32 ஆண்டுகளாக ஆளும் கட்சியாக இருந்த ஒரு மிகப்பெரிய பேரியக்கத்தை எடப்பாடி பழனிசாமி சிதைத்து சின்ன பின்னமாக்கி விட்டாருங்கிறதா பொதுவெளி குற்றச்சாட்டு. கட்சியினர் மத்தியில், குறிப்பாக அடிப்படை உறுப்பினர்கள், காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்த பொதுவெளி மக்கள், அவர்கள் மத்தியிலுமே இப்படி ஒரு பேரியக்கத்தை இவ்வளவு மோசமான நிலைக்கு கொண்டு சென்று விட்டாரு அப்படின்னு. 2021 தேர்தலின் போது தேர்தல் தோல்வி முடிந்த உடனே ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தணும், மாவட்ட செயலாளர்கள் மத்தியிலும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியிலும் ஒரு ஆய்வு நடத்தணும், விவாதிக்கணும், கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்குரிய கட்டமைப்பை நாம பலப்படுத்தணும் என்றெல்லாம் பேசப்பட்ட போது அவர் மறுதளிச்சிட்டார். சரி, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி. அந்த தோல்விக்கு பிறகாவது அவர் உணர்ந்தாரா என்றால் இல்லை. கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ், செங்கோட்டையன் உள்ளிட்டோரை மீண்டும் இணைத்தால்தான் நமக்கு சாத்தியப்படும், வெற்றி சாத்தியப்படும் என்று பேசப்பட்ட சூழலில் மூத்த முன்னோடிகளுடைய கருத்துக்களை ஏற்காமல் தொடர்ந்து பிடிவாதம் பிடித்து இன்றைக்கு 2026 மிக மிக மோசமான ஒரு பல முயற்சிகள் நடந்துட்டு தான் இருந்தது இல்லைங்களா, இவங்களை திரும்பி வந்து கட்சியில இணைச்சுக்க?
இல்ல, இவரு இல்ல. வந்து அதாவது ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா? கட்சி ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி சாத்தியம் என்கிற பொழுது, ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று அவர் ம். மறுதலிச்சுட்டார். பிரிந்தவர்கள் பிரிந்தவர்கள் தான் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியே மாதிரி பேசிட்டு சொல்லிட்டாரு. இருந்தாரு. இடமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். நான் குறிப்பிட்ட அந்த 2 பெரும் தலைவர்கள் புரட்சி எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவர்கள். மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்கள். ம், ம், இந்த 100% தொண்டர்களின் ஆதரவு பெற்ற தலைவர்கள். அப்ப அந்த இருவரும் தலைவர்கள் வழியில் அதிமுகவை வழிநடத்துகிறேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி, ம். ஆ இப்படி ஒரு மோசமான நிலைக்கு ஒரு அரவணைப்பு இல்ல, அனுசரணையான போக்கு இல்ல, முன்னணி தலைவர்களோடு ஒரு கலந்துரையாடல் இல்லை. அதத்தான் எல்லாரும் இப்ப வந்து குற்றம் சாட்டுகிறாங்க. இப்ப வெளியில வந்திருக்கிற நத்த விஸ்வநாதன் ஆகட்டும், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலருமே அவங்க பொது வெளிகள்ல இப்படி ஒரு பிடிவாதமாக அவர் இருக்கிறாரு. ம், இந்த ம். போக்கு தான் தொடர் தோல்விக்கு காரணம் காரணம். ம், என்கிறார்கள். ம். ஆனாலும் கூட அவர் இன்னும் தன்னுடைய தோல்வியை, இவ்வளவு பெரிய தோல்வியை கூட ஒப்புக்கொள்ள மனமில்லை. ஒரு தார்மீக அடிப்படையிலாவது பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகி பொதுக்குழுவை கூட்டுவோம், அங்க விவாதிப்போம். அந்த விவாதத்திற்கு பிறகு பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதன்படி போகலாம். அதுதான் சொல்றாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? பொதுக்குழு இல்ல, இல்ல. கூட்டுவதற்கான எடப்பாடி வாய்ப்புகள்? பழனிசாமி பிடிவாதமாக பொதுக்குழு வைப்பு இல்ல. டிசம்பர் மாதம் வரைக்கும் பொதுக்குழு கூட்டுறதுக்கு காலம் இருக்கு. அப்படின்னு தான் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு தீர்மானத்தை போட்டு எடப்பாடி மீது ம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு. இன்னும் 100 தோல்வி ஏற்பட்டாலும் எடப்பாடி மேல நம்பிக்கை இருக்குன்னு அப்பப்ப தீர்மானத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காரு ஒழிய, கட்சியை பலப்படுத்துவதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லை, முயற்சியும் இல்லை என்பதுதான் வேதனையான விஷயமாக பொதுவெளிகளில் பார்க்கப்படுது. ஒரு சிலர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட்சி இப்படி பிளவுபடுறதுக்கு காரணம் வந்துட்டு, ஒரு பக்கம் இபிஎஸ், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் தான் காரணம். கட்சி அந்த பதவி மேல ஆசை, அந்த தலைமை மேல ஆசைனால 2 பேருமே விட்டு குடுக்காம இப்படி இருந்ததுனால இவ்வளவு பெரிய பிளவு வந்ததுன்றாங்களே, இதுதான் உண்மையா? இல்ல, இல்ல, இல்ல. ம். ஓபிஎஸ், இபிஎஸ் இரட்டை தலைமை வந்தாலும் முதன்மை பொறுப்பில் இருக்கிற திரு ஓபிஎஸ்ஐ கலந்து ஆலோசிக்காமல் எல்லா விஷயமே இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் எடுத்து அந்த முடிவை அவர் மீது திணித்தார். துணை முதலமைச்சர் என்று அவரை வைத்துவிட்டு தன்னுடைய அதிகாரத்தை இந்த கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற சுயநல நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டார். ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கூட துணை முதலமைச்சரை கலந்துக்கிறது இல்லை. ம், ம். கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் அதிமுக அவனுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை 2 பேரும் பகிர்ந்து செய்வோம் என்று ஓபிஎஸ் முழுவதுமாக ஓரங்கட்டி ஓபிஎஸ் ஆதரவாளர்களை பூரா எடப்பாடி பழனிசாமி பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போனார். ம், ம். மிக மோசமான நிலைக்கு கட்சியை கொண்டு போனது அவர்தான். கடைசியில பிரச்சனைகள் உருவாகி 2 பேரும் தனித்தனியா வந்ததற்கு பிறகு அவர் சட்ட போராட்டம் நடத்தி, சட்ட போராட்டத்தில் ஓபிஎஸ் தோல்வி கண்ட உடனே அந்த ஒருங்கிணைப்பு குழுவை வந்து இணைத்துக் கொள்கிறோம், எனக்கு எந்த பதவியும் பொறுப்பும் வேண்டாம் அப்படிங்கிறார். அப்ப இதை மற்ற தலைவர்கள் வெளியிடுறாங்க. ஒரு ஊருக்கு 100 பேர்னா தொகுதிக்கு 1000 2000 பேர் அவங்க ஆட்கள் இருப்பாங்கல்ல. எனவே அவங்கள நம்ம ஒன்றிணைப்போம், அவங்கள ஒருங்கிணைச்சு நம்ம கொண்டு போனாதான் பொது வெளிகள்ல அதிமுக மீண்டும் வெற்றி பெறும் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைக்கும் ம், ம். அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, பேசுனாங்க. இப்ப வெளியில வந்து அதுதானே சொல்றாங்க, ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்து சொல்லி சொன்னா இவர் மறுத்துட்டாரு அப்படின்னு. அதனால எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஒரு சர்வாதிகார போக்கு, ஒரு தான் தோண்டித்தனமான போக்கு, நான் தான் அதிமுக ம். அப்படிங்கிற மாதிரி அவரு என்னை விட்டா யாரும் இல்லைன்னாரு. இது யாருடைய குடும்ப பாரம்பரிய சொத்து இல்ல, அதிமுக 2 கோடி தொண்டர்களின் சொத்து. அதை வந்து இப்படி மிக மோசமான நிலைக்கு கொண்டு போயிட்டாருங்கிறது தொண்டர்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறான், வேதனை பிடிக்கிறான். இதுல கடைசியா என்னன்னா, ம். காலமெல்லாம் 54 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தின அரசியலை மறந்து அந்த திமுகவுக்கு எதிராக, திமுக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான பல்வேறு போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி அந்த கட்சி, அந்த திமுகவுக்கு எதிரான ஆட்சி அதிகாரத்திலே கொண்டு வந்து வைத்து நடத்திய இந்த சூழ்நிலையில திமுகவோடு கூட்டணி அமைத்து கூட முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கலாம் என்கிற மனநிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டாருங்கிற பொழுதுதான் தொண்டனை ஒவ்வொருத்தரும் வேதனை போனான். அது கூட அவர் தன்னிச்சையா தான் முடிவெடுத்தாருன்னும் போது பல பேர் கோவப்பட்டிருந்தாங்க. நிச்சயமா, நிச்சயமா. அது இப்ப பொதுவெளிகள்ல பேசப்படுகிறது. அவர் தன்னிச்சையான முடிவுதான் அப்படின்னு. அதாவது ஒரு பரம வைரியாக ஒரு இருதுருவ அரசியலை கடைபிடித்த திமுகவோடு கைகோர்க்க கூட எப்படி இவருக்கு மனம் வந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப விமர்சனங்கள் இருக்கு. இப்ப இந்த மாதிரியான போக்கு தான் அதிமுக எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது நான் பாக்குறேன். சார், இதுக்கிடையில வந்துட்டு டிவிகேக்கு வந்து 25 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு கொடுத்திருந்தாங்க. நான் போன வாரத்துல எல்லாம் பார்த்தேன். அதுல இப்போ நேத்து வரைக்கும் 3 எம்எல்ஏக்கள் வந்து டிவிகேல வந்து இணைஞ்சிட்டாங்க. 5 பேர் வந்து மறுபடியும் அகைன் வந்துட்டு எடப்பாடி ஐயாவுடைய போய் இணைஞ்சிட்டாங்க. இப்போ ஒரு நியூஸ் என்னன்னா, இன்னும் ஒருத்தர் வரப்போறாரு, டிவிகேல வந்து போக போறாரு, சேர போறாரு. இதுல பார்க்கும்போது இந்த டிவிகே காரங்க வந்துட்டு குதிரை பேரம் பண்றாங்க, குதிரை பேரம் பண்ணி தான் இந்த மாதிரி எல்லாரையும் உள்ள இழுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? நிஜமாவே குதிரை பேரம் நடக்குதா?
இல்ல, இல்ல. நீங்க அந்த 90களுக்கு பிறகு அரசியல் களம் என்பது ஒரு வர்த்தக சூதாட்ட களமா மாறிடுச்சு. கூட்டணிக்கு கட்சிகளை இணைப்பது, அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இட ஒதுக்கீடு பண்றது, இடம் குறைஞ்சா பணம் குடுப்பது, அந்த மாதிரியான போக்கு நெறைய வந்தது. வெளிப்படையாகவே நாம பார்த்தோம். இந்திய கம்யூனிஸ்டுக்கு 10,00,00,000, மார்க்சிய கம்யூனிஸ்டுக்கு 15,00,00,000 எல்லாம் பார்ட்டி ஃபண்ட் குடுத்ததாக திமுக அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டது. எனவே இந்த நிலைப்பாடு என்பது காலப்போக்கில இப்ப இந்த ஒரு சூழலுக்கு கொண்டு வந்துருச்சு. நீங்க ஒரு அரசியல் கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஒரு 3 வாரத்துக்குள்ள அத ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சியில போய் சேர்வது என்பது, இது முழுக்க முழுக்க ஒரு பச்சை துரோகம், ம், ஆதாய ம், அரசியல். நிச்சயமா அதுல குதிரை வேறு இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. ம், வேற ம். என்ன நோக்கம் இருக்கு உங்களுக்கு? தாவேக்காவ காப்பாத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதா? அது இல்ல. எனவே இப்ப நீங்க சொன்னீங்க 3 பேரு நேற்றைக்கு, இன்றைக்கு ஒருத்தர், இன்னும் ஒருவர் இல்ல. ஒரு 10, 12 பேருக்கு வலை வீசுகிறார்கள் நான் கேள்விப்பட்டேன். ம், ம். தமிழக வெற்றிக் கழகம் ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல தான் ஃபர்ஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி சேர்ந்த அந்த கட்சிகளை பூரா சிறிய கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், மதிமுக, ம், ம், பிசிக, ஐயுஎம்எல் எல்லாம் கேட்டாங்க. ம். மதிமுக உதயசூரியன் இருந்ததுனால அவங்க வர முடியல. இப்ப ஐயுஎம்எல் இவங்க பிசிக கம்யூனிஸ்ட்லாம். எல்லாமே தனி சின்னத்தில் நின்னதுனால அவங்க வந்துட்டாங்க. ம், சிபிஎம்மும் அவங்க சின்னத்தில் நின்னதுனால வந்துட்டாங்க. ம். அப்ப இவர்களை வைத்துக்கொண்டு இது நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு மாதிரி போயிட்டு இருக்கு. எந்த நேரமும் இடதுசாரிகள் போயிடலாம். அப்ப பிசிகாவுக்கும் ஐயுஎம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்துட்டதுனால ம். அவங்க போக மாட்டாங்க. ஆமா. ஆனா இடதுசாரிகள் போயிடுவாங்க. அப்ப ம். 4 பேர் போறபோது இன்னொரு 4, 5 பேர் ஆதரவு தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சூழல்ல தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த நம்பிக்கை தீர்மானத்துக்கு அதிமுகவுல ஒரு பகுதியை கொண்டு வந்தாங்க. நீங்க குறிப்பிட்ட அந்த 25 பேரு நம்பிக்கை தீர்மானத்துல வாக்களித்தார்கள். இப்ப அவர்களுக்குமே அமைச்சர்கள் பதவி, வாரியத் தலைவர்கள் பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான இருந்தது. எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலருமே விமர்சனம் பண்ணாங்க. இது மாதிரி துரோகம் பண்ணிட்டு ம். பதவி வெறி பிடித்து பதவி ஆசையோடு போறாங்கன்னு சொல்லி. பதவி வெறிக்கு முதல் உதாரணமே எடப்பாடி பழனிசாமி தான். அவரு இவங்கள பதவி வெறி குதிரை பேரம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 25 எம்எல்ஏக்கள் தரப்பட பேசின சண்முகம் மற்றவர்கள்லாம் ம். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நோக்கம். இந்த தேர்தலில் நம்மால முடியல. ம். தாவேக அதை செய்திருக்கு. ம். அவங்களுக்கு ஒரு தனி பெரும்பான்மை இல்லாத சூழல்ல நாம மானசீகமா தார்மீக அடிப்படையில ஆதரவு தெரிவிச்சோம். சார் இந்த நாங்க இடத்துல ஒரு பேசல சின்ன அப்படிங்கிறாங்க. ஓகே. குதிரை இதெல்லாம் நாங்க பேசல அப்படின்னு சொல்றாங்க. அவரு ஆதவர்ஜனாவும் அதான் சொன்னாரு. தோழமை உணர்வோடு அவங்க எல்லாம் இணைகிறாங்க அப்படின்ட்டு. ம். அவர் ஒரு புதிய கண்டுபிடிப்பு. இந்த புதிய அதிமுகவையே தாவேகா பாக்குறாங்க. இங்க வர்ற எல்லோருமே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ம். மோசமான பின்விளைவு அதிமுகவுக்கு எம்எல்ஏ கூட ஏற்படுத்தி. அப்படிதானே சொல்லியிருக்காங்க. ம். மரகதம் குமரவேல் மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 15 நாள்ல தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி எப்படி இருக்குன்னா, நாங்க என் அம்மாவோட ஆட்சிய பார்த்த மாரி இருக்குன்னு தானே சார் அவங்க கமெண்ட்ஸ் இல்ல, குடுத்துருக்காங்க. ஆமா. ஒரு இடத்துல சேர்ற போது அந்த இடத்துக்கு விசுவாசமா சில கருத்துக்களை சொல்லுவாங்க. அம்மாவோட ஒப்பிட்டு பேசுறாங்க ஆமா, இல்லையா? ஆமா. அதெல்லாம் ஜோசப் விஜய். அம்மாவோட எல்லாம் ஒப்பிட்டு பேச முடியாது. என்ன 15 நாள்ல என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்துட முடியும்? ஒன்றுமே இல்ல. அவங்க ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்காங்க. ஒரு ஆதாய அரசியல் தான். இதுல எந்த ம். மாற்று கருத்தும் இல்லைங்கிறது தான் என்னோட பார்வை. எப்படி சார்? ஒரு பக்கம் திமுக தீய சக்தின்னாங்க. அதிமுக ஊழல் சக்தி. நாங்க மட்டும் தான் தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தாவேகா. அப்படி இருக்கும்போது ஊழல் சக்தியில இருக்கிறவங்கள எதுக்கு இவங்க கூப்பிடணும்? இவங்க கட்சிக்கு ஏன் அதுவும் குதிரை பேரம் வச்சு ஏன் கூப்பிடணும்? அதுக்கான தேவைகள் என்ன அப்படின்ற மாரி இல்ல, அதான் கேள்விகள் கடுமையான இருக்கு. விமர்சனங்கள் இப்ப தொடங்கிருச்சு. தேவைகள் என்னன்னா, நான் தொடக்கத்துல குறிப்பிட்டதுதான். இந்த ஆட்சிய 5 வருடமும் பிரச்சனை இல்லாம கொண்டு போகணும்னா, தாவேகாவுக்கு அதிகபட்சம் 118, 120 எம்எல்ஏக்கள் தேவை. ம், அது ம், குறைவாக இருக்கிறதுனால, மற்ற பிற சிறிய கட்சிகளை நம்பியே 5 ஆண்டுகள் நாம ஆட்சி நடத்த முடியாது. ம். எனவே நமக்கான ஆட்களாக, தாவேகா ஆட்களாக சிலர் தேவை என்கிற அடிப்படையில இந்த விஷயத்த அவங்க கொண்டு போறாங்க. இது ஜனநாயகத்திற்கு ஒரு இழுக்கான செயல். இது முறைகேடான செயல் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ம். சார் இதுக்கடையில சி.வி. சண்முகம் ஐயாவா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வேலுமணி, அப்புறம் விஜயபாஸ்கர் இவங்களுடைய தற்போதைய நிலைமை என்னவா இருக்கும் சார்? அதாவது இப்ப என்ன நடந்ததுன்னா, சட்டப்பேரவையில நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருகிற பொழுது 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்க. 22 பேர் எதிரா ஓட்டு போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இந்த 25 எம்எல்ஏக்களும் எங்களுடைய கொறடா உத்தரவை மீறிவிட்டார்கள். அவங்கள தகுதி இழப்பு செய்யணும். சட்டமன்ற உறுப்பினர் பதவி தகுதி இழப்பு செய்யணுன்றாங்க. இந்த 25 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிற எஸ்பி வேலுமணி சண்முகம் தரப்பினுடைய கொறடா ம், டாக்டர் விஜயபாஸ்கர், ம், ஆஹ்
என்னுடைய கொறடா உத்தரவை அந்த எடப்பாடி உட்பட 22 பேர் மீறிட்டாங்க. ம், ம். அதனால அவங்கள தகுதி இழப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புல கொடுத்துருக்காங்க. பேரவைத் தலைவர் திரு ஜெயஸ்ரீ பிரபாகர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த 2 தரப்பு கொடுத்ததும் என்னுடைய பரிசீலனையில் இருக்கிறது. இப்போதைக்கு நான் முடிவெடுக்கவில்லை. மீண்டும் சட்டப்பேரவை கூடிய பிறகுதான் நான் முடிவெடுத்து அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப மீண்டும் சட்டப்பேரவை ஜூன் முதல் வாரத்திலேயோ 2ஆம் வாரத்திலேயோ ஒரு கவர்னர் செஷன் ம், வரும். ம். அப்போ என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு நமக்கு தெரியல. இப்ப அதுக்கிடையில இந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த 24 எம்எல்ஏக்கள்ல 5 பேர் எடப்பாடி பழனிசாமி ஆமா. போயிட்டாங்க. ம். 3 + 1 இன்னைக்கு 4 பேர் இங்க வந்துட்டாங்க. அப்ப இது 16 16. ம், குறைஞ்சிருச்சு. ம். ஆமா. இந்த 16 இந்த ஒட்டுமொத்தமாக 25 உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எடப்பாடி தரப்பு கொடுத்ததுல இவர்களை நீக்கி விட்டு தான் பண்ண முடியும். 4 பேர் சட்டமன்ற உறுப்பினரே நாங்க ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கா வந்துட்டோம்னு இவங்க சொல்லிட்டாங்க. ம். இந்த 5 பேர் அங்க எடப்பாடி கூடயே போயிட்டாங்க. அப்ப மீண்டும் அவங்க நாங்க குறிப்பிட்ட அந்த 25 பேர்ல இவங்களெல்லாம் ரத்து பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் போய் அவரை பேச பார்த்து போறோம். ம், ம். கொடுக்கணும். இந்த 3 பேர் ராஜினாமாவை சட்ட ரீதியாக ஏற்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இன்னைக்கு போய் பேரவைத் தலைவர்கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. ம், ம். பேரவைத் தலைவர் என்ன சொல்றாருன்னா, அவையினுடைய விதிப்படியும் மரபுப்படியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் உறுப்பினர் பதவியில் தொடர விரும்பவில்லை. என்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் பதவியிலிருந்து விலகுகிறேன் என்று தன்னுடைய கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு ம், ம். அவரே நேரடியா வந்து கொடுக்கிற பொழுது அதுல எந்த சந்தேகமும் பேரவைத் தலைவருக்கு இருந்தா அழுத்தம் இருக்கா, பின்னணியில இருந்து யாரும் அவரை பயமுறுத்துறாங்களா, அந்த மாதிரி சந்தேகம் இருந்தா நான் அதை வந்து விசாரிச்சு ம், அதை பெண்டிங் வச்சு அப்புறமா சொல்லுவேன். ம். ஆனால் இந்த உறுப்பினர்கள் நேரடியாக என்னை சந்தித்து தங்களுடைய கைப்பட எழுதி கொடுக்கிற பொழுது எனக்கு இதில் எந்த சந்தேகமும் இல்லாதான் உடனடியாக ஒப்புக்கொண்டேன். ஒத்துக்கொண்டதற்கு பிறகு அவங்க எந்த கட்சிக்கு போறாங்க, எங்க போறாங்கிறத நான் ஃபாலோ பண்ணல. ம், என்னுடைய ம். பேரவைத் தலைவர் வேலை என்பது இதோடு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ம். அங்க இன்பதுரை வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நாங்க வந்து தகுதி இழப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த தகுதி இழப்பு இன்னும் முடிவெடுக்காத நிலையில அவர்களுடைய ராஜினாமா உடனடியாக ஏற்றது என்பதும், அங்கேயே அடுத்த 10வது நிமிடத்துல தாவேக்காவை இணைஞ்சதும், அங்கேயே அடையாள அட்டை கொடுத்ததும் சட்டவிரோதமான செயல். நாங்க இதை நீதிமன்றம் போவோங்கிறாங்க. பல பிரச்சனைகள் நீதிமன்றம் போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ம், இப்ப ம். பேரவை கூடியதுமே இப்ப இந்த 2 அதிமுகவையும் அவர் ம். எப்படி கையாள போகிறார், என்ன உத்தரவை பிறப்பிக்க போகிறார், என்னை பொறுத்தளவுல பேரவையில் ஒரு குழுக்களாக செயல்பட விரும்புகிறோம் என்று அவர்கள் சொன்னால் அதிகபட்ச உறுப்பினர்கள் கொண்டவங்களை அதிமுக 1, குறைந்தபட்ச உறுப்பினர்கள் கொண்டவர்களை அதிமுக 2ன்னு 2. கொண்டு வரலாம். ம். இதை எதிர்த்து அவங்க வந்து நீதிமன்றம் போற போது நீதிமன்றம் ஒருவேளை இவர்களை தகுதி இழப்பு செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த உத்தரவை பேரவைத் தலைவர் எப்படி ஏற்று செயல்பட போகிறார், அதெல்லாம் பின்னாடி அடுத்தடுத்து நடக்கும். இன்னும் நிறைய குழப்பங்கள், குளறுபடிகள், அரசியல் பரஸ்பர பேரங்கள் அதெல்லாமே நடக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.